ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் போயிட்டுருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் கோவில். இந்த கோவில் கர்நாடகா ஸ்டேட்டில் தும்கூர் அப்படின்ற இடத்துல தேவராயன் துர்கா அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. 2 கோவில் பார்க்கலாம். மலைக்கு மேலே வந்து போனீங்கன்னா யோக நரசிம்மர், மலைக்கு கீழே ஒரு கோவில் போக நரசிம்மர்னு 2 நரசிம்மர் ஆலயம் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம். இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரம்மதேவர் விஷ்ணு பகவானை நோக்கி தவம் புரிஞ்சப்போ விஷ்ணு பகவான் தனது ரூபத்தை நரசிம்மராக காட்சி தந்த இடமாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, போகிற வழியில் யமதச்சுலமை அப்படின்ற ஒரு நீரூற்றும் இருக்குது. இந்த நீரூற்றுக்கும் ராமாயண இதிகாசத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் தனது நெற்றியில் சந்தனம் வைப்பதற்காக தண்ணீர் தேடுறப்போ தண்ணி கிடைக்கலையா. ஸோ அதனால் ஒரு அம்பை வந்து விட்டெறிஞ்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து தண்ணி உண்டாகி அந்த நீரூற்று இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி தான் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து மேலே ரீச் ஆகணும். கோவிலுக்கு மேலே ஏறி போகும்பொழுது சென்டர்லேயே ஹனுமன் சன்னிதானம் ஒன்று இருக்குது. அங்கே நம்ம நின்று தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போகணும். இந்த கோவிலுக்கு கார்லேயும் வரலாம், பஸ் ரூட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெக்கிங் பண்ணியும் வரலாம். ட்ரெக்கிங் பண்ணி வந்தீங்கன்னா 1305 ஸ்டெப்ஸ் நீங்கள் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். இந்த கோவில் 2000 வருஷம் பழமையான ஒரு கோவிலுங்க. 17ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயர் அப்படின்றவர் தான் இந்த கோவிலை பாதுகாத்து வந்திருந்திருக்காரு. ஆஃப்டர் 17th செஞ்சுரி மைசூரில் இருக்கக்கூடிய சிக்கு தேவராஜ உடையார் அப்படின்றவங்க தான் இந்த கோவிலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைக்கு நம்மளுடைய சோழர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 AM-லேருந்து 1 o'clock வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். திரும்பவும் 6:30 PM-லேருந்து 10 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த டைமிங்கில் வந்தீங்கன்னா நீங்கள் நரசிம்மரை ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில் வர வழியிலிருந்து ரொம்ப அழகான நேச்சரை ரசிச்சுட்டே வரலாம். போகிறதுக்கே மனசே வராத கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு இடம் இது. மலைக்கு கீழே இருக்கிற கோவில் போக நரசிம்மர். அந்த கோவிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோவிலோட வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.